பிரைஸ் தி லார்ட் தேவஜனமே. இந்த காலவேளையில் நமக்கு கர்த்தருடைய துணை ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் அவசியம். எத்தனை இடர் வந்தாலும் சரி, அவருடைய உதவியை நாடுகிறவன் வழி நடத்தப்படுவான். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாய். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாய். மனுமாக்களில் இவப்போலென்றும் விண்ணுலகிலும் இவ சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. எத்தனை இடர் வந்தாலும் சரி, எந்த மனுஷன் கர்த்தரை சார்ந்திருக்கிறானோ, கர்த்தரை நம்புகிறானோ, கர்த்தரை சேவிக்கிறானோ, அற்புதமாய் நடத்துவார். சேனைகளுக்குள்ளே பாய முடியும், மதில்களை தாண்ட முடியும். காலத்தில் கூலிந்திட்டா நம்பினோர் எதிராக வந்திட்டா சுற்றத்தா. ஆமென். கூலிந்திட்டா நம்பினோர் எதிராக வந்திட்டா. கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி. இயேசுவே, நீர் எங்களுடைய துணை, நீர் எங்களுடைய தெய்வம். கண்டிப்பாக இந்த காலவெளியில் நீரே எங்கள் தஞ்சம், கோட்டை என்று நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எங்களை நடத்துங்கப்பா, எங்களை தைரியப்படுத்துங்க, ஒரு வார்த்தையில உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் நீங்க. அநேகர் எங்களை ஆவி என்று பழிக்கிறாங்க, தூக்கி வீசுறாங்க. என்ன செய்யறாங்க? என்ன பெரிய ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறாங்க, என்ன மாறுதல் அடைந்திருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு முன்னேற்றம், எவ்வளவு தூரத்துக்கு நன்மை உண்டாயிருக்கு. ஆனா ஆண்டவரே, உங்க அன்பு ஒரு நாளும் மாறல. உண்மை போல நாங்க கண்டதில்லப்பா. மனுஷன் மாறுறான், ஆனா நீ மாறாம எங்களை கண்ணோக்கி பார்க்கறது மாத்திரமல்ல, எங்களுக்கு உதவுவதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். இந்த காலவெளியிலும் அந்த மாறாத அன்பு ஒவ்வொருவரையும் தொடக்கும். உமது தாய்வில உமது பிள்ளைகளை தொடங்க. பற்றாக்குறைகள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும். இயேசுவே, கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, இப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யும், உமது வார்த்தையிலே உதவி செய்யும். ஆமென். சங்கீதம் 33 அத்தியாயம் 11 வசனத்தை இந்த காலை உங்களுக்கு ஆதாரமாக நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். சங்கீதக்காரர் எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை சொல்றாரு, நித்திய காலமா நிற்குமா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறீங்க? மனுஷன் சொல்றத பார்த்தா, இல்லை மனுஷன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா, இல்லை 10 பேர் வாழ்றத பார்த்து நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? இல்லை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? ஆனால் கவனிங்க, அவைகள் நித்திய காலமாக இருக்காது, அவைகளுக்கு குறுகிய காலம்.
ஒரு பெரிய காற்று அடிச்சா, புயல் அடித்தா அது தாங்காது. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம்னா காலங்காலமா நிற்கும். எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது? கர்த்தருடைய ஆலோசனையை சார்ந்து நடவுங்கள். அவருடைய ஆலோசனை கேளுங்க. அது உங்க குடும்ப ஜீவியமா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க வேலை விஷயமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயத்தை தீர்மானிக்கிறதாக இருக்கட்டும். நித்திய காலமா நிற்கிற ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை. அங்க போய் கேளுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அவருடைய இருதயத்தின் நினைவுகள், அந்த தாட்ஸ். அநேகர் இவங்க கிட்ட தான் தாட் இருக்கு, டிஃப்ரெண்டா யோசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு கர்த்தருடைய தாட்டு ஈக்குவல் இல்லைன்றது என்னைக்கு நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க தோல்வி ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. அவருடைய நினைவு இருக்கு பாருங்க, அவருடைய தாட் இருக்கு பார்த்தீங்களா? அது எப்படின்னா தலைமுறையா நிற்குமாங்க. அதுக்கு தான் அவருடைய ஆலோசனை வேணும், அவருடைய தாட் வேணும். அற்புதமான எண்ணங்கள் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கும் எனக்குரிய திட்டம் அற்புதமான எண்ணம் எண்ணி வைத்திருக்கிறார். அதை நமக்கு தரவே வைத்திருக்கிறார். 2 விஷயத்த சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கலாம். 2 பில்டர், 2 பேர் வீடு கட்டுறதை பற்றி பைபிள் தெளிவாக சொல்லுது. ஒருத்தன் வைஸ் மேன், ஒருத்தன் அன்வைஸ். அப்படியே பைபிளே சொல்லுது. என்ன வித்தியாசம் வைஸுக்கும் அன்வைஸுக்கும்? வைஸ் மேன் ராக்ல பில்ட் பண்ணுறான், அன்வைஸ் மணல்ல கட்டுறான். மணல்ல கட்டுறதுனால என்ன நடக்குது? காற்றடிக்குது, புயல் வருது, மழை வருது, பெருவெள்ளம் வருது. இது மணல் தாங்கல, அழிஞ்சு போகுது. ஆனா கண்மலையில கட்டின வீடு நிலைச்சு நிற்குது. என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய நினைவுகள்ல தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறானோ அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்பான். இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? தயவுசெய்து உங்க வாழ்க்கையில பல திட்டங்கள் போதும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எப்படி முன்னேறுவது? கர்த்தர்கிட்ட கேளுங்க. உங்க காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெயம் எடுப்பீங்க. நீங்க அநேருக்கு மாதிரியாக இருப்பீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.